ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். மூவி வெர்ஷன்ல இந்த ட்ராமா வழக்கம் போல லவ், பிரெக்னன்ட், பிரிவு, 6 வருஷம் கழிச்சு மீட் பண்றது நார்மலான ஸ்டோரி தான். இதை எனக்கு தெரிஞ்ச வகையில இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் லூசி. அவளுக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சு போல இருக்குது. அவளுக்கு அதை நினச்சி அவள் சோகமாக வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் டிவியில் விளம்பரத்தை பார்க்குறா. அதாவது லூ குரூப்போட சிஓ 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் சீனா வந்துக்கிறாங்க பவுன்சி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் டக்குன்னு அவள் கையில் வச்சிருந்த பேக் அப்படி கீழே போகிறா. அப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மர்டர் விஷயமா அவனை வந்து கைது பண்ணி அவங்க ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கனால நம்ம ஹீரோயினு இதை பற்றி நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நீங்கள் வேறு இப்படி ஜெயிலில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ அப்படியே அவங்க வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா, அப்போ நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு, என்னை மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங்கை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு இனிமேல் நீ பார்க்க வராத அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவள் பார்க்குறா போல இருக்குது. இதனால தான் அவள் பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறா. நம்ம ஹீரோயின் வயலின் கொஞ்சம் நல்லா வாசிப்பா போல இருக்கு, பாட்டும் படிப்பா போல இருக்குது. இப்போ இவளுக்கு வேலை போனதுனால பார்ட் டைமா ஓவர் கிளப்பா போய் பாட்டு படிப்பா போல இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவோட பர்த்டேன்னு நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு தான் பர்த்டேன்னு தெரியாம அங்க வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு தான் பர்த்டே, அதுக்கு தான் நம்மளை பாட கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஆனால் பாடுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சாரி நான் தெரியாத இடத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கு, மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறா. அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு என்ன காசு தானே வேணும், காசு தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த பீர் பாட்டில ஒரு பாட்டிலையும் ஒன்றா குடிச்சா நீ இவ்வளோ அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டுக்காக இந்த பீரி பாட்டியில் அப்படியே குடிச்சோன்னா இதில் தான் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் கோவமா இந்த உனக்கு பணம் தானே வேணும், இந்த பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவில்லைன்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி வீசிட்டான். அவள் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு வர. பார்த்தா அவளுக்கு 6 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்க போல இருக்குது. வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை அம்மா எனக்கு ஹார்ட் பெயினாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படி பதறிடுறா. ஐயோ அப்போ நான் என்ன செய்வேன், இந்த ராத்திரியில் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவளும் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கா ரோட்டில் நின்றுட்டு, யாராவது லிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவளை கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது டிரைவர் சொல்கிறா, யாரோ ஒரு பொண்ணு குழந்தையோட ஸ்னோவில் நின்றுக்கிட்டு இருக்குது, நம்ம வேணால் ஹெல்ப் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம், எந்த பொண்ணையும் இந்த காரில் எல்லாம் ஏற்ற வேண்டாம், அதை பற்றி யோசிக்காமல் போய்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடான். கடைசியில் நம்ம ஹீரோயினை அதோட கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவன் போல் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ தான் குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ஹார்ட்டில் ஏதோ ஒரு வால்வு மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா ஐயோ உண்மையிலேயே நான் இப்போ நான் அங்கே போவேன், அதுவும் இல்லாமல் என் வேலை வேறு இப்போ போயிடுச்சு, இப்போ நான் எப்படி பணத்தை சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எப்படியாவது பணத்தை பெரட்டிடும், கூடிய சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு லியாவும் வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ஏ லூசி இங்கே வா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் அவளோட ஃபோனை கட்டுற பற்றியும் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி நியூஸ் வந்துருக்குது. யாரோ பெரிய பணக்கார பொண்ணு அவங்களும் இவங்களும் தான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். நம்ம ஹீரோயினா எந்த ஒரு ரியாக்ஷன் கட்டாமோ அப்படியே மேரேஜ் பண்ணால் பண்ணிக்கிட்டேன், அதை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டு அங்கேருந்து வரா. வந்து குழந்தைகிட்ட நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்து மம்மி போயிட்டு வந்துடும், உனக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு அவளுக்கு போனோன்னா அப்போ அந்த குழந்தைய அங்கே உள்ள புக்ஸை பார்க்குது. மேகசினில் பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோட்டோ இருக்குது. வா இந்த அங்கிள் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ரூம் போட்டு வெளியே வந்து பார்க்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அதாவது அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைய மேகசினில் பார்த்து இந்த அங்கிள் தாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்தில் அங்கிள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் கேட்குறான், அம்மா நீ யாருமா, உன் அம்மா அப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அம்மா என்னை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை மீட் பண்ணணும், அம்மா உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, எனக்கு போர் அடிக்கும் போது உங்களுக்கு நான் கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்க இந்த குழந்தைய அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. அதோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டோன்னு அந்த குழந்தைய வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறேன் நீ எங்கே பண்ணாண்டு, இப்போ தான் ஒரு அழகான அங்கிளை மீட் பண்ணாண்டு, கண்டவள்கிட்ட நீ பேசாத, நீ ஒழுங்காக பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றுட்டு போய் பெட்டில் வைக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல் இருக்குது, உன் பழைய பார்ட்னர் போல் இருக்குது, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அப்போ நான் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயே நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்ருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா வாசிப்பா மியூசிக்கு, அதுவும் இல்லாமல் நல்லா பாடவும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கூட இவளை பற்றி நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான். அநேகமாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணது
இவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இவனும் டென்ஷன் ஆகி எனக்கு இப்போ பாட்டு கேட்குற மூடெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் சொல்லாத, நான் உனக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இவன் நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா பாடுமா, ஆனால் நீ நல்லா பாட்டா பாடணும், சும்மா நார்மலாக தான் வேண்டாம், ஏதாவது நல்ல பாட்டா பாடுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறா. இந்த பாட்டை கேட்டோம் நம்ம ஹீரோ போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டெல்லாம் நீ பாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இது ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பாடியிருக்காங்க போல இருக்குது. சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னால், அதுக்கு அவன் பார்ட்னர் கேட்குறான், அப்படியே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கு, அவள்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவோ அதெல்லாம் எப்போவும் முடிஞ்சு போச்சு, எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவன் விட மாட்டாங்கிறான். இரு நீ எங்கே போகிறான், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, உன்னை நான் தானே அழைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தொட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை விடுன்னு சொல்லும்போது, ஏன் அவன் தான் உன்னை மறந்துட்டான்ல, அப்புறம் என்ன இன்னுமா அவனை நினச்சிக்கிட்டே இருக்கா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள ஒரு கிளாஸ் எடுத்து அவன் தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர. அப்போ தான் அங்கே உள்ள ஒரு கார் நிற்கிது. உன்ன கார் கதை தந்துட்டு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ளே நுழையும் போது தடுமாறி டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கிஸ் கொடுத்துறா. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா அவங்க ஆட்களும் வந்து கார் கதவை தட்டும் போது நம்ம ஹீரோட மேனேஜர் வந்துட்டு, என்ன தைரியம் தான் நீ ஃபோன் சாயோட காரையே கதவை தட்டுவோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவனை அங்கேருந்து வரட்டி விட்டுறான். இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏன் என்னாச்சு, எதுக்காக ஓடி வந்தா, உனக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், ஆமாம் நான் 6 வருஷமாக கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா, இப்போ நீ ரொம்ப டேட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறியா, அப்போனா சரி வா அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டில் வச்சுட்டு, நீ கழுத்தில் போட்டுக்கிற ரிங்கு நான் கொடுத்தது தானே, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே எனக்கு தெரியும்படியாக போட்டிருக்கா, இருந்தாலும் எனக்கு என்னமோ நீ அவ்வளோ நல்லவா மாதிரிலாம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் அப்படி சவர் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோயினா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க ஏன்னா எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல, கவலைப்படாது, இதுக்கும் சேர்த்து நான் உனக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயின் அப்படியே சவர் பண்ணிவிட்டு அதோட நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறான் போல இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஸ்டே பண்ணுறான், இவன் அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கும் போது அந்த நம்ம ஹீரோட ஃபியான்சி இருக்கால அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஓங்கி கணத்தில் அறிஞ்சிட்டு, நீ என்ன தைரியம் தான் என்னோட ஃபியான்சியை பெட்டில் படுப்பா அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அதுக்கு நம்ப மாட்டேங்கிறா. நீ யார், நீ எதுக்கா என்னோட ஃபியான்சி பெட்டில் படுத்திருக்கா, நீ உங்களை 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியே, அப்போ என்ன உன் கழுத்தில் ஃபுல்லாக காயமாக இருக்குன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலுமே சிசிக்கு நம்பிக்கையில் அவளும் அதோட வெளியே வந்துட்டு, சரி நம்ம இந்த பொண்ணு எப்போவுமே என்னோட ஃபியான்சி பக்கத்தில் வரவே கூடாது, அதனால் பேசாமல் இந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் வந்து 1 மில்லியன் போட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அவள் குழந்தைய பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வர. அப்போ தான் டாக்டரை பார்த்தோன்னா, உங்களுக்காக இன்றைக்கி நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், எதை என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அந்த சிசி தான் கால் பண்ணுறா. நேற்று நைட்டு உங்களோட ஸ்டே பண்ணால அந்த பொண்ணு இனிமே அவங்க வழியில் வரவே மாட்டா, அவங்கள இனிமேல் எதுக்காகவும் மிரட்ட மாட்டான்னு சொன்னோன்னா, நீ என்ன பண்ண அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஓ அந்த பொண்ணுக்கா, நான் அந்த பொண்ணுக்கு 1 மில்லியன் பணம் கொடுத்துட்டேன், உங்க கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணதுக்கு அந்த பொண்ணுக்கு போதும், அதுவும் இல்லாமல் இனிமேல் அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து எதுக்கும் மிரட்ட மாட்டான்னு சொன்னா, ஓ அப்படியா, சரி அப்போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பேசிட்டு, நான் 1 மில்லியனுக்கு தான் போயிருக்கேன்னா நான் என்ன அவ்வளோ சீப்பாக போயிட்டேன்னா, என் கூட அவள் ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்ன தைரியம் தான், நீ என்னோட ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ சிசிட்ட 1 மில்லியன் பணம் வாங்கியிருப்பா அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் என்னது 1 மில்லியனா, அப்பெல்லாம் நான் யார்ட்டையும் எந்த பணமும் வாங்கினேன், பொய் சொல்லாது, நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கி போயிருப்பியே, என்னை என் கூட ஸ்டே பண்ணாமல் எதுக்காக ஏமாற்றி இந்த மாதிரி பணத்தை வாங்கினான்னு சொன்னால் நம்ம ஹீரோயினா நீங்கள் ரொம்ப என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். ஆமாம், அந்த டாக்டர் யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா, பாவம் அவனுக்கு சேலரி ரொம்ப கம்மியில் நார்மலான வேலையில் இருக்கான், நார்மலான பர்சனாக இருக்கான், இவன் உனக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமாம் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், இப்போ என்ன அவனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவன் எனக்கு போதுமா வேண்டாம்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இனிமேல் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், எங்கூட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதுதான் நல்லது, ஏன்டா உங்களோட ஃபியான்சி இருக்கா, ஸோ நீங்கள் தேவையில்லாமல் என் கூட நெருங்கினா அது நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை தான் வரும், இனிமேல் கொஞ்சம் நீங்கள் என்னட்டு விளைவி இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
அப்பதான் நம்ம ஹீரோயின் கன்னத்த கவனிக்கிறேன். பார்த்தா சிசி கன்னத்துல அரைஞ்சிருப்போல அந்த அச்சு இருக்குது. இத பார்த்தோன்னே யார் சிசி உன்ன அடிச்சாளான்னு கேட்டோன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ஏன் அத பத்தி கேட்குறீங்க? எனக்கு தேவையில்லாம என் விஷயத்த தலையிடாதீங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போறான். அப்பதான் நம்ம ஹீரோனோட குழந்தையும் அம்மா எனக்கு உன்னோட ஃபோன குடுக்குறியம்மா நான் விளாண்டு தரேன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் ஃபோன குடுக்குறா. பார்த்தா அந்த ஃபோன வாங்கி அந்த குழந்தைய நம்ம ஹீரோவுக்கு தான் மெசேஜ் பண்ணுது. நம்ம ஹீரோக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிருது. ஏன்னா இந்த குழந்தை பார்க்கும்போது என்னமோ ரொம்ப ஃபெமிலியரா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைய அங்கிள் நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறேன், உங்களை எப்போ பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர பார்த்தா அங்கே உள்ள நர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம டாக்டரை வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க, ஏன்னு தெரியல, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு டாக்டர்கிட்ட கேட்குறா, என்னது நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறீங்களாண்டா? ஆமாம், என்னன்னு தெரியல, திடீர்னு என்னை வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க, நான் நாளை மறுநாள் கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பணும், நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீ சென்டப் பண்ண வரியா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டும் வந்தவா, அம்மா திடீர்னு எதுக்கு டாக்டர் இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க, அநேகமாக இதெல்லாம் போன்ஸி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நினச்சிச்சு அதெல்லாம் இருக்காது, இது வந்து நேச்சுரலாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என் குழந்தைய பார்த்துக்க நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா பார்க்குறதுக்காக வரா. ஆனால் அந்த டாக்டர் இங்கேருந்து வேறு ஊருக்கு மாற்றினது நம்ம ஹீரோட வேலை தான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனும் ஒன்றா பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பார்க்குறதுக்காக வர அவங்க அம்மா கொஞ்சம் முடியாமல் ஹோமில் இருக்காங்க போல இருக்குது. அப்போ தான் அம்மா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னா அப்போ தான் அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. அம்மா இவன் கழுத்தில் இன்னும் அந்த ரிங் இருக்குது, நானும் கேள்விப்பட்டேன் அந்த போன்ஸி ஊருக்கு வந்திருக்காண்டு, நான் வேணா அவங்கள்ட்ட போய் பேசி ஏதாவது மன்னிப்பு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சச்சை நான் அவனை எப்போவே மறந்துட்டேன், அதுவும் இல்லாமல் இப்போ அவருக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயார்த்தம்லாம் நடந்துருச்சு, அதனால் இனிமேல் அதை பற்றியே பேச வேண்டாம், இனிமேல் நானும் அவர் மறந்துடலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் போட்டுருக்கிற செயினை தூக்கி எறிகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, அதாவது குழந்தைய காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஒன்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர அப்போ தான் பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க, அதாவது குழந்தைய நான் தான் கடத்திட்டு வந்திருக்கேன், நீ பேசாமல் நான் சொன்னபடி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்குறதுக்காக வரா. இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்காங்க போல இருக்குது. அவனுக்கு பிரதர்னு ஒருத்தன் இருக்கான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கமே வரதில்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு என் குழந்தை எதுக்கு என் குழந்தைய கடத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயின் கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு நீ என்ன தைரியம் தான் அந்த ஊவை வந்து அடிச்சிருப்பா, அதாவது நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடந்திருக்கும் போது நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு வந்திருப்பாள், அவன் தான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவள் குழந்தைய தூக்கிட்டு போகலான்னு போகும்போது ஆனால் அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாங்க, நீ மன்னிப்பு கேட்கணுண்டு. ஆனால் அவன் இவ்வளோ எதுவுமே கேட்காம வெறும் ஃப்ரெண்டோட வந்துட்டு காரில் ஏறி சரின்னு போகலான்னு பார்க்கும்போது அங்கே உள்ளவங்களாம் காரை விட மாட்டேங்கிறாங்க, கண்டிப்பாக சார் வந்து உங்களை மன்னிப்பு கேட்காம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, காரை இங்கேருந்து நகலாதுன்னு சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நீ குழந்தைய கூட்டிகிட்டு போ, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவோட ஹோட்டலுக்கு வர வந்துட்டு அந்த யூட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பாவை கணத்தில் மறுபடியும் ஓங்கி அறிகிறார், நான் சொன்னபடி ஓட்ட மன்னிப்பு கேள்வி, உங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, நீலாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ளவங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ வைக்கலான்னு பார்த்தா, ஆனால் என்ன பண்ணுறது நீ தான் அழிஞ்சு சீரழிஞ்சு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த இவன் சொல்கிறான், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனால் அதுக்கு பதிலாக நீ புத்தா கோயிலில் போய் மண்டி போட்டுக்கிட்டே அந்த படியேறுனா ஒவ்வொரு படியும் நீ வந்து தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கணுண்டு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி மேடம் வந்து யூவை பார்க்க போயிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அவன் வரைஞ்சி வச்சுக்கிறான், ட்ராயிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்குது, அவனுக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து மண்டி போட்டு அவளும் ஒவ்வொரு படியாக ஏறும்போது என்னை மன்னிச்சிடுங்க அப்படிக்கிட்டே அவளும் அப்படி படி ஏறிக்கிட்டு வர பார்த்தா ஸ்னோஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பாவம் அந்த ஸ்னோஃபால்லையும் அப்படி கஷ்டப்பட்டு படியேறி மண்டிக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ கூட கொண்டு வந்துடான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே முடியாமல் அப்படி மயக்கப்பட்டு கொள்ளுதா. நம்ம ஹீரோவும் தூக்கிக்கிட்டு அவன் வீட்டில் வச்சுட்டு அவன் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கல. டாக்டரும் இவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்க உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்குனால நான் பெயின் கில்லர் மாத்திரையும் கொடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் ட்ரக்ஸ் கலந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவும் செஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளை விலைக்கு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினை என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டே பண்ணிடுறான். பார்த்தா அடுத்த நாள் அந்த சிசி கரெக்டாக வந்து நின்றா. நீ என்ன தைரியம் தான் திரும்பவும் நின்று போன்சியோட வந்து ஸ்டே பண்ணுவா, சரி இந்த மெடிசனை சாப்பிடு,
ஏன்னா நாளை பின்ன ஏதாவது குழந்தை அது இதுன்னு வந்துடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசனை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அதோட அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்றா. அதோட இந்த சிசியும் சிறா இன்னொரு தடவை உன்னைய வந்து நான் பூன்சியோட ஒன்று அப்படி பார்த்தனாக்கா அவ்வளோதான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சாரி நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். வந்துட்டு சிசி மேடம் உங்களை இப்போ சார் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோனுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களுக்காக அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க போட்டுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் அதை போட்டுக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிசியும் காரில் ஏறி உட்காந்துட்டு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை யார் இங்கே வர சொன்னா, இங்கேருந்து கிளம்பிப்போன்னு சொன்னால் இங்கே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னையை மட்டும் மீட் பண்ண உங்களுக்கு டைமே இல்லை, ஆனால் அந்த பொண்ணை மட்டும் அடிக்கடி மீட் பண்ணுறீங்களா, அவளுக்கும் உங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் நீ எதுவும் கேட்க வேண்டாம், தயவுசெய்து நீ இங்கேருந்து போன்னு சொன்னால் போகிறேன், ஆனால் இன்னைக்கு நைட்டு நம்ம 2 போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ நான் தான் சொல்கிறேன்ல இங்கேருந்து கிளம்பி போண்டு அப்படின்னு சொன்னா இவளும் சரி சரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. அதோட நம்ம ஹீரோயின் வர அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான் சார் வந்து காரில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து காரில் உட்காரும்போது நம்ம ஹீரோ சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே இவனை நினச்சிட்டு அப்போ தான் சொல்கிறான் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நேற்று நைட் நடந்ததுக்கு சாரின்னு அது வந்து வேணும்னு செய்யலை, அது எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயோ அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணுங்க, ஏன் இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் மெஹிரோன் சொல்கிறான் அந்த யூட்டை வந்து உங்கள் அப்பா நிறையா பணம் வாங்கியிருக்காராம், இப்போ அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கலான்னு இருக்கேன் யூட்டை, ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து என் கூட எப்போவுமே இருக்கணும், நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனா இதுக்கு நான் ஒத்துக்காட்டி அப்படின்னு சொன்னோன்னா நான் கொடுத்த பணத்தெல்லாம் நீ எனக்கு அடைக்கணும்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் அடைக்கணும், என்ன உன்னால் முடியுமா, நீ இனிமையா என் கூடயே இருக்கணும், நான் சொன்னபடி கேட்கணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு வேறு வழி இல்லை, சரி இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்மளுக்கு வேலையும் இல்லை, நம்ம குழந்தைக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ பணத்தை நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஆஃபீஸ்லேயே இனிமேல் ஒர்க் பண்ணலான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஆனால் நைட்டில் எனக்கு வேறு இடத்துல ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ட் டைமாக வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கா. ஆனால் இதை கேட்டோம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பார்ட் டைமாக கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணுமான்னு சொன்னால் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க நம்ம ஹீரோனோட குழந்தை தான் பேசுது, அம்மா நீ எப்போம்மா வருவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு நீ யார்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீ யாரை நீ மீட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்ன இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ தான் பார்த்தா அங்கே ஒரு கேட் இருக்குது, அது நம்ம ஹீரோக்காக கொடுத்தது போல இருக்குது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. போட்டுவிட்டு நீ இன்னுமா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை இன்னும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம்மா இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த அசிங்கம் பிடிச்ச கேட்டை யாருமே விலைக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்ன இந்த அசிங்கம் பிடிச்ச கேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும் போது அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு இதில் என்னால் சைன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து 3வது ஆர்டிக்கலாக வருது, நான் எப்போவுமே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா அதுக்கு நம்ம ஹீரோவை நான் கொடுத்த பணத்துக்கு நீ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நீ அது வரைக்கும் வேறு எந்த ஆணோடய நீ கான்ட்ராக்ட் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த சைன் பண்ண சொல்கிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்குறா. நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இவன் நிறைய பணம் நம்மளுக்காக செலவு பண்ணியிருக்கான், அதெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அதோட அடுத்த நாள் நம்ம டாக்டர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான்ல அவனை சென்டப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வரா. அப்போ தான் அவனுக்காக அந்த கேக்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா அவனும் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக ஊருக்கு போய் ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு உன்னையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் உள்ளதை ஜாடம்படியாக சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. ஐயோ வேண்டாம், நீங்கள் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சூட் ஆக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எப்போவுமே என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதா நம்ம ஹீரோட அந்த சிசி இருக்கால அவள் பார்த்துட்டு இவன் யாரோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு டாக்டரும் கேட்குறான் ஏன் உன்னை வச்சு வாழ வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் உனக்கு சூட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறியா, சரி உனக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சிசியும் அப்படியே வீடியோவாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு அனுப்புகிறான். ஆனால் டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி வந்தோன்னா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ எனக்கு வேலைக்கு போகணுமே எனக்கு ஆமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அர்ஜென்ட்டாக அவள் வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே இவளும் அந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அனுப்புகிறான். நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்குறான் என்ன லூசி வந்துட்டான்ட்டு. இல்லை சார் இன்னும் வரலன்ட்டு. என்னது ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு இவ்வளோ லேட்டாக வரல, அவள் எங்கே போயிருக்கான்ட்டு தெரியல சார், ஒரு டிராஃபிக்காக இருக்கா அதனால வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அந்த மீடியா வருது. அதை
அதை பார்த்தோன்னா மிக டென்ஷன் ஆயிரான். ஓ இவனை சென்டப் அனுப்பாதான் அவன் போயிருக்காளாக்கம் அப்படின்னு கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு, என்ன இன்னைக்கு டாக்டர் ஊருக்கு போகிறானா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டாக, ஆமாம் சார் இன்னைக்கு தான் அவர் கிளம்புறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அதனால தான் அவன் அங்கே போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு ஒரு வழியாக வந்து சேர்ந்துரா. இருந்தாலுமே அசிஸ்டன்ட் வந்து, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுங்க சார், ரொம்ப கோவமாக இருக்காங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னு தெரியல. நம்ம ஹீரோ வந்து பிரதர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே என்னாச்சு நீங்கள் மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் உடனே என் பிரதராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போகிறான். என்னன்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் உன்னை நான் நிம்மதியாக இங்கே வேலை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு திடீர்னு நம்ம ஹீரோயின் மேலே அப்படி என்ன கடுப்புன்னு தெரியல. அதோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து மற்ற கொலீக்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேனேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னா, நம்ம ஹீரோயினும் அதோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிறைய ஃப்ளாட்லாம் கட்டி வைப்பான் போல இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம். அப்போ தான் சில கிளைண்ட் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த கிளைண்ட்டிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க, இந்த ஃப்ளாட் சூப்பராக இருக்கும், இது நல்லா காற்றோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேசுகிறத பார்த்து அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த ஃப்ளாட்டை நான் வாங்கிக்கலான்னு இருக்கேன், நம்ம கான்ட்ராக்டில் சைன் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இந்த அசிஸ்டன்ட் வரான். வந்து உங்களை சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரி ஆனால் அந்த கிளைண்ட்டிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு வந்து, ஓ அப்படியே ஒன்றும் பரவாயில்ல லூசி, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அந்த கிளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அவனும் ரூமுக்கு வர. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், இன்றைக்கி தானே உனக்கு ஃபஸ்ட் டே, இன்றைக்கி வர ஃபஸ்ட் நாளே நீ லேட்டாக தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் சாரி சார் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு நான் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் மார்னிங் எந்திரிச்சு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓ அப்படியே, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் உன்னை பார்த்ததா சொன்னாங்களே, ஒருவேளை அது உன்னோட சிஸ்டராக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை வேவு பார்க்குறதா உங்களுக்கு வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் ஒன்றும் உன்னை வேக பார்க்கல, ஆனால் இது எதார்த்தமாக கிடச்சிது, நீ இப்போவே போய் சொல்லிட்ட. ஆமாம் நான் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டை வந்து சென்டப் பண்ண தான் போனேன்ட்டு. ஓ அப்படியா, நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா, நம்ம ஹீரோ நீ ஏன் மிஸ் பண்ணக்கூடாது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, அதனால் எனக்கு கண்டிப்பாக மிஸ் தான் பண்ணுவேன்ட்டு. ஓ அப்படியா, நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, ஆனால் நீ என்னமோ பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து, இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம், இன்னொரு தடவை பாய் ஃப்ரெண்டு அது இதுன்ட்டு நீ யார்கிட்டையாவது கான்டாக்ட் வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நீ இங்கேருந்து போகலாம், அவன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோன்னு அங்கேருந்து எந்திரிச்சு வரும்போது அவள் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தா அந்த சிஸ்டர் கவனிச்சுட்டு, இவ எதுக்கு இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கா, உதட்ட தடவிக்கிட்ட, இவ கண்ணமெல்லாம் சவந்து இருக்குது, ஒருவேளை உள்ளே வந்து பிரதர் கிஸ் கொடுத்துருப்போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, அதுக்கு அவங்க இன்னொரு பிரதர், நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதை வந்து பிரதரை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இவளும் வர வந்துட்டு, நீங்கள் என்னட்ட கேட்காம என்ன திடீர்னு புதுசாக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள்லாம் சேர்த்துக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நீ எதுக்காக இங்கே வேலை பார்க்கணும் விருப்பப்படுறா, அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு எந்த வேக்கண்ட்டுமே இல்லையே, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு அவ்வளோ கேட்க மாட்டேங்கிறான். இல்லை நான் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி உன் விருப்பம், நீங்கள் வேலை பார்க்கணுண்டா வேலை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லணும். இவனும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்படி வெளியே வரா. வந்தப்ப அந்த இன்னொரு பிரதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த லூசி இங்கே வேலை பார்க்குறாள், அவள் எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏதாவது தப்பாயிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவனும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவ்வளோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா அந்த கிளைண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பேரில் வந்து சைன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இதை கேட்டோம் நம்ம ஹீரோயின், அந்த கிளைண்ட்டை நான் தானே அட்டென்ட் பண்ணேன், அப்போ என் பேர் தானே வரணும், எப்படி உன் பேரை போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கு அவ்வளோ நீ நேற்று தான் வந்திருக்க வேலைக்கு, அதுக்குள்ளே உனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஓகே பண்ணி கொடுக்கணுமா, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுமா, அதை ஒட்டி உனக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு கிடைக்கணுமா, இது என்னோடது, நான் தான் அட்டென்ட் பண்ணேன், நான் தான் சைன் பண்ணேன், அதனால் இந்த பேர்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனால் இது ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. இதை பற்றி நம்ம ஹீரோயின் மேனேஜர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சார் அந்த கிளைண்ட்டை நான் தான் அட்டென்ட் பண்ணேன், ஆனால் கான்டாக்டில் ஜூலி நேம் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு மேனேஜராக இப்போ அதனால என்னம்மா நீ இன்றைக்கி தானே வந்திருக்கா, அதுக்குள்ளே உனக்கு எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே இருக்கிற வேலை போய் பாரு, அவள் தான் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறா, அதனால் அவளுக்கு தான் முன்னுரிமை, அவள் என்ன சொல்கிறாளோ அதுபடி கேட்டு நடா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜரும் அவளுக்கு ஏற்றுக்கிட்டு பேசணுன்னா நம்ம ஹீரோன்னு அங்கேருந்து வர. அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்து, லூசி இவள் வந்து நம்ம மேனேஜரோட ரிலேஷன், அதனால் இங்கே உங்கள் சொல்கிறதான் சட்டம், இவங்களை ஏற்று நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, பேசாமல் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போனோன்னே நம்ம ஹீரோயினா இது நான் அட்டன் பண்ண கிளைண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃப்ரெண்டுகிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி வேலையில் இப்படிலாம் நடந்துச்சுப்பா, என்னை ஏமாற்றிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ கோவமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் அதை கேட்டான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை வந்தோடனே டக்குன்னு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடா. நம்ம ஹீரோவுக்கும் எல்லா இதுவும் புரிஞ்சிருது. ஒரு வேலையிலேருந்து மேனேஜரையும் ஜூலியும் தூக்கிறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இதை பற்றி தெரியல. பார்த்தா அந்த ஜூலியும் வேலை விட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து,
பார்த்துட்டு நல்லா வளைச்சு போட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டில, நீ நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி அவளும் திட்டிட்டு போறா. நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னது நான் வேலையை விட்டு தூக்கணும், நான் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, எதுக்காக மேனேஜர் வேலையும் இவ வேலையும் போணுச்சுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அங்குள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை உனக்கு தெரியுமா நம்ம சிஓக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஆஃபர் இருக்கு போல இருக்குது, அதான் உடனே இந்த பொண்ணு வந்த அடுத்த நாளே எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜரை டக்கு நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு ஒன்னால தான் எனக்கு வேலை போணுச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் வா அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு ரூப் டாப்புக்கு போகிறான். இந்த நியூஸ் நம்ம ஹீரோக்கு கிடச்சோன்னா நம்ம ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டுங்க, நான் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே ஆஃபீஸோட ரூப் டாப்புக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தயவுசெய்து நீங்கள் அவசரப்படாதீங்க மேனேஜர், நான் உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலை, நிச்சயமாக அவங்க வேலை போனதுக்கு நான் காரணமே இல்லை, உங்களுக்கும் குடும்ப குழந்தையெல்லாம் இருக்குது, அதே மாதிரி என்னையும் நம்பி குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் மனசு கொஞ்சம் மாறுது. இருந்தாலும் நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் தெரியுமா, என் குழந்தைய படிக்க வைக்கணும், எனக்கு நிறைய இது இருக்குது, இப்போ இந்த வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நானும் அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டும் எனக்கும் ரொம்ப முக்கியம், அதை பணத்தை வச்சு தான் என் குழந்தைய நான் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடும். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அந்த மேனேஜர் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அப்படியே கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு யாரும் பக்கத்தில் வராதிங்க, இல்லாட்டி இந்த பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனு மிரட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோவை அப்படியே கொலை பண்ணு, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு இந்த மேனேஜராக இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோவா அதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படியே ஆனால் என் சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொன்னோன்னா அப்படியே மேலேருந்து குதிக்க போறியா, அப்போ சீக்கிரம் குதி, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனா சொல்கிறான் நான் மட்டும் குதிக்க மாட்டேன், இவளையும் சேர்த்துக்கிட்டு தான் குதிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்படியே சேருத செய்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் மேனேஜர் நீங்கள் எதுக்கும் அவசரப்படாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனை கேட்க மாட்டேங்கிறான். என் குடும்பமே ஒன்றால் நாஸ்தியாகிடுச்சு, நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், எவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு குதிக்கிறான். நம்ம ஹீரோனையும் இழுத்துக்கிட்டு நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு கை பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் நல்ல வேலை கீழே விழுகாமல் இருக்கா. அவளும் மேனேஜரை பார்த்துட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், கீழே வந்து ஏர்பெட் இருக்குது, அதனால் அவர் ஒன்றும் சாவ மாட்டார், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனுக்காக தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக எனக்கு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை ரொம்ப லேட்டாக தான் வரான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி தூக்கமே வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்படியே என்னோட வீட்டோட பாஸ்வேர்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ்வேர்டை சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனும் உள்ளே வந்தோன்னே நம்ம ஹீரோயினும் உள்ளே வர வந்துட்டு நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இது அகர்வுட் ஸ்டிக்கு, நீங்கள் வந்து சிகரெட் குடிக்கிறீங்களே இந்த ஸ்டிக் வச்சு குடிக்கும்போது உங்கள் லங்ஸும் நல்லா இருக்கும், அதுக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு வேண்டான்னு தோணா நீங்கள் தூக்கி கூட போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறா. நம்ம ஹீரோவுமே அதை வாங்கிக்கிறான். ஆனால் நான் இந்த தேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்து தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே இழுத்தோன்னா நம்ம ஹீரோயின் என்ன வேறு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு அவனுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போய் அதோட அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு என்னென்னு தெரியல ஸ்டொமக் பெயின் மாதிரி இருக்குது போல இருக்குது, அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி நீங்கள் இங்கேயே இருங்க நான் உங்களுக்காக கசாயம் ஏதாவது போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்காக மெடிசன் எடுக்கிறதுக்காக போகிறா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கமாக இல்லை, எங்கள் அம்மா வேறு இல்லையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்காமல் இருக்கா, கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நீ படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் இப்படி வந்து பார்க்குறா. பார்த்தோன்னா இவன் ரொம்ப உன்னை நானும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஒருவேளை அந்த சிசியை தான் நம்ம ஹீரோ சொல்கிறானாகன்னு சொல்லிட்டு நான் தான் தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பில் குறுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது இவன்ட்டு நம்ம விளைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அந்த கசாயத்தை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கொடுக்க நம்ம ஹீரோவும் வாங்கி குடிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் சாரி நான் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் சிசியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், நான் நிச்சயமாக எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ அவ்வளோதானே வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனே கேட்டுக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சேர்ந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோனோட குழந்தையோட ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க, அவங்க டீச்சர் தான் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஃபேமிலி ஈவெண்ட் வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், அப்படி மோனோட அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பிரதரும் வராரு. என்ன லூசி எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனும் சொல்கிறான் உங்கள் லைஃப்பில் நிறையா நடந்து போச்சு, 6 வருஷமாக நீங்கள் எதுக்காக போன்சியை விட்டு விளையாடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ
ஹீரோக்கு ரொம்ப கோவமா தான் இருக்குது. இருந்தாலும் இத பத்தி இப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்க அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு போய் உட்கார்றான். அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சொல்றான், "சார் நம்மளோட ஆஃபீஸ் ஆனிவர்சரி நடக்க போது. அதுக்காக நாங்க ஈவென்ட் மாரி வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்துரணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த மோனா தான், அதாவது நம்ம ஹீரோனோட குழந்தை தான் கால் பண்றா. "அங்கிள் அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குவேன். நீங்க வருவீங்களா?" அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம ஹீரோ என்னம்மா அப்படி மாரி கேட்குறான். "எங்க அம்மாவுக்கு வந்து வர 6 அன்னைக்குன்னு எங்க அம்மாவோட பர்த்டே நீங்க கண்டிப்பா அதில கலந்துக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ஈவென்ட் நடக்குது அங்கிள். நீங்களும் வரீங்களா? ஏன்னா அதில நெறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. எனக்கு ஃபில் அப் பண்ண தெரியாது. நீங்க கண்டிப்பா வரணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஹீரோ நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். அதோட அடுத்த நாள் ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கான். அந்த குழந்தை, "அம்மா இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா, நம்ம ஹீரோயின் எதுக்கா இங்கே வெயிட் பண்ணுண்டா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது வாங்கி தாவேன் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் சரி இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உனக்காக கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவளும் குழந்தைக்காக கேக் வாங்க போறா. பார்த்தா அந்த குழந்தைய அங்கிள் வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அந்த குழந்தை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது. "அங்கிள் இங்கே தான் நான் நிற்கிறேன் வாங்க" அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் யாரை குழந்தை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா டக்குன்னு கேட்க கீழே போட்டுட்டு, மோனா யார் அந்த அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு இந்த குழந்தைய சொல்லுது, "அந்த அங்கிளை நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன்ல, ரொம்ப அழகாக இருக்காங்களா, வாங்கம்மா உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் அம்மாவுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போகிறேன், நீ அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஆனால் நம்ம குழந்தையும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. "அம்மா எங்கே உங்கள் அம்மாவை காணோம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, "எங்கள் அம்மா பாத்ரூம் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க அங்கிள், நீங்கள் இருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரின்னு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, "அங்கிள் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி தரீங்களான்ட்டு." வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா, எனக்கு ஸ்ட்ராபெரி கேக்கு தான் பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் அதான் பிடிக்கும்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோவோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி வாங்குறான். ஆனால் இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனே யோசனை பண்ணிட்டு இந்த கேக்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஹீரோயுமே தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவள் வந்துடக்கூடாது, இது இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு அவளும் ஒழிஞ்சிருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், "எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குதுமா, நான் ஆஃபீஸில் முக்கியமாக போயே ஆகணும், அதனால் இன்னொரு நாள் வந்து உங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணுறேன் சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான், அதாவது ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோயின் ஐயோ கால் அட்டன் பண்ணால் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இவளும் காலை அட்டன் பண்ணாமல் அப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு போகிறான், "நீ கண்டிப்பாக ஈவெண்ட்டுக்கு வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட குழந்தைய கூட்டிகிட்டு போய் அதை விட்டுட்டு அதோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அசிஸ்டண்ட், "ஐயோ மேடம் லேட்டாச்சு, சீக்கிரம் வாங்க, அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வாங்க" அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே உள்ளே வர அந்த ஃபங்க்ஷனுக்கு. பார்த்தா அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. நம்ம ஹீரோவும் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அழகாக ஒயிட் ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கவனிக்கிறான். அப்போ தான் சிசி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து, "என்ன உங்களை ரொம்ப நாள் பார்க்கவே முடியல, என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சிசின்னு சொல்ல நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு கேம்ஸ் நடக்க போது, அதாவது இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிடுவான், அப்போ லைட் எரியும் போது யார் பொண்ணு பக்கத்தில் நம்மளோட சிஓ ஆன போன்ஸாக நிற்கிறாங்க, அவங்க வந்து அவங்க கூட டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று பொண்ணு சொல்கிறான் நம்ம ஹீரோயின்ட்ட, "ஐயா லைட் எரியும் போது நம்மளோட சிஓ வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம கூட டான்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையை டக்குன்னு இழுக்கிறான். உன்னை இழுத்தோடனே பார்த்தா லைட்டும் எரியுது. உடனே நம்ம ஹீரோவும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே கேட்குறான், "ஆமாம் நான் உனக்கு கால் பண்ண நீ எதுக்கு ஃபோனை எடுக்கவே இல்லைன்ட்டு." அதுவா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் எடுக்கலை" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னா, அப்படியா அப்படின்ட்டு அதோட அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு மேலே போதும், இதுக்கு மற்ற பெண்களோட எனக்கு டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆனதை பார்த்து சில பேருக்கு பொறாமையாக இருக்குது, சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நானும் கிளம்புறேன், பாய்.